Hello friends, welcome to Tamil channel. இந்த வீடியோவில் ஒரு 12 EVS pedagogy questions பார்க்கலாம். Question: If teacher decides to evaluate the students in all the aspects such as studies and sports and extracurricular activities, then what type of the evaluation she is doing? Option பாருங்க: continuous evaluation, comprehensive evaluation, placement evaluation, diagnostic evaluation. ஆல்ரெடி நான் போட்டிருக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். எவால்வேஷன் அண்ட் அசஸ்மெண்ட்டு அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இதில் என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதில் என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன். காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷனில் தான் ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் என்ன பண்ணோம், எவால்வேட் பண்ணோம். இதுக்கு ஆன்சர் என்னென்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A teacher asks the students to discuss with their grandparents regarding the changes that have taken place in the socio-cultural environment over the past 15 years. The intention here while giving this exercise is not to option பாருங்க: make children understand the changes taking place in the society. B, help children connect with their roots. Third one, judge the best children in the class. Fourth one, sensitize children to preserve their culture and tradition. ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இதில் கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். எதெல்லாம் கரெக்ட் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த சொசைட்டி, அது கரெக்டு தான். நம்ம கனெக்ட் வித் தர் ரூட்ஸ், அதுவும் கரெக்டு தான். லாஸ்ட்டில் பாருங்கள், சென்சிடைஸ் சில்ட்ரன் த ப்ரிசர்வ் த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனும் கரெக்டு தான். இதில் என்ன ஆன்சர்னா ஜட்ஜ் த ஸ்டூடெண்ட் பெஸ்ட் சில்ட்ரன் இந்த கிளாஸ். நம்ம வந்து பெஸ்ட் சில்ட்ரன் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. இதில் ஆன்சர் எது அப்படின்னாக்கா சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார்மேட்டிவ் எவால்வேஷன் ஹெல்ப்ஸ் இன் பாருங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார் சில்ட்ரன், செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார் டீச்சர், செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார் போத் டீச்சர்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஆப்ஷன் பாருங்கள், ஒன்லி அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பை த டீச்சர். இதை கூட நீங்கள் வந்து நம்ம ஃபார்மேட்டிவ் எவால்வேஷனில் நம்ம சொல்லியிருக்கோம். செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார் போத் டீச்சர்ஸ் அண்டு சில்ட்ரன், ரெண்டு பேருக்குமே தான் செல்ஃப் அசஸ்மெண்ட்டு. பாருங்கள், செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார் போத் டீச்சர் அண்டு சில்ட்ரன். இதில் வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுறதுனால ஒரு சில்ட்ரன் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, தனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, தனக்கு என்ன வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். டீச்சர்ஸ் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, எதில் வந்து அவங்க லேக் ஆகியிருக்கிறாங்க, எதில் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபார்மேட்டிவ் எவால்வேஷன் ஹெல்ப்ஸ் இன் செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார் போத் டீச்சர்ஸ் அண்டு சில்ட்ரன். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is a least appropriate about assessment in EVS? இதில் இது லீஸ்ட்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஈஸியாக ஆன்சரை நீங்கள் எலிமினேட் பண்ண கற்றுக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், அசஸ்மெண்ட் ஹெல்ப் சில்ட்ரன் ரிமூவ் தர் ஷார்ட் கம்மிங். அடுத்தது பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அசஸ்டு இண்டிவிஜுவலி ஆர் இன் குரூப்ஸ். பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இஸ் டு கம்பேர் அண்ட் ரேங்க் சில்ட்ரன். Fourth one, assessment should be carried out on continuous basis and in comprehensive manner. நீங்கள் இதில் ஈஸியாக ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, லீஸ்ட்டுனாவே என்னென்னா நாட்டுன்னு அர்த்தம். இதில் என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பர்பஸ்க்காக நம்ம செய்கிறது கிடையாதுன்னா, கம்பேர் பண்ணவோ ரேங்க் சில்ட்ரனை ரேங்க் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறதில்ல. அப்போ என்னன்னாக்கா ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த்து ஒன் பார்க்கலாம். Formative assessment does not consist of ஆப்ஷன் பாருங்கள், ஐடென்டிஃபை த வீக் ஏரியாஸ் அண்ட் ஹெல்ப் சில்ட்ரன் ஸ்ட்ரென்தன் தெம், ஐடென்டிஃபை டிஃபிஷியன்சி இன் டீச்சிங், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங், கிரேடிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் புவர், ஆவரேஜ் அண்ட் இன்டெலிஜென்ட். இதில் கூட நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணலாம்.
மற்றது எல்லாமே நம்ம தேவைப்படுது பாருங்கள். ஐடென்டிஃபை வீக் ஏரியாஸ் அண்ட் சில்ட்ரன் ஸ்ட்ரென்த் தெம், அதுக்காக தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நம்ம பண்ணுறோம். ஐடென்டிஃபை டிஃபிஷியன்சி இன் டீச்சிங்கில் என்னெல்லாம் டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங், அவங்களுடைய லேர்னிங்க்கு நம்ம என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் அசஸ்மெண்ட் பண்ணுறோம். எது நம்ம கிடையாது அப்படின்னு பார்த்தாக்கா கிரேடிங் ஸ்டூடெண்ட்டை ஆஸ் புவர், ஆவரேஜ் அண்ட் இன்டெலிஜென்ட், அதை மாதிரி பிரிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறதில்ல. அடுத்து 6th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். எ டீச்சர் ஆஃப்டர் டீச்சிங் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபவுண்ட் அவுட் தட் ஸ்டூடெண்ட்ஸ் could not explain clearly the difference between nuclear and joint family. What would be the reason behind this? டீச்சர்ஸ் நடத்துகிறாங்க, ஆனால் அதுக்கு பிறகு பசங்க கரெக்டாக ப்ராப்பராக நியூக்ளியர் ஃபேமிலினா என்ன, ஜாயிண்ட் ஃபேமிலினா என்னன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. பாருங்கள் ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டம்ப் இன் த கிளாஸ். செகண்ட் ஆப்ஷன், த டாபிக் இட் செல்ஃப் வாஸ் வெரி டிஃபிகல்ட். Third one, teacher could not explain the concept clearly and hence it is case of teaching deficiency. Both B and C. நீங்கள் இதில் கூட கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணலாம். ஒரு ஹோல் கிளாஸும் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லி தெரியல, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும்? டீச்சர்ஸு கரெக்டாக டீச் பண்ணலை கான்செப்டை, அதனால் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இதுக்கு எது ஆன்சர் அப்படின்னாக்கா சி தான் கரெக்ட் ஆன்சர். டீச்சர் should not explain the concept clearly and hence it is case of teaching deficiency. கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பார்க்கலாம். which of the following activities would be suitable to assess small children? பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள். போர்ட்ஃபோலியோஸ், கேம்ஸ், drawing and creative activities, complex scientific models. உங்களுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று போர்ட்ஃபோலியோ இருக்குது. உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள். A 1 and 2, B 1, 2 and 3, 4, C only 4, D 1, 2, 3 and 4 சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் இங்கே ஸ்மால் சில்ட்ரன் சொல்லியிருக்காங்க. இப்போ எது கிடையாது அப்படின்னாக்கா காம்ப்ளெக்ஸ் சயின்டிஃபிக் மாடல்ஸ் தான் கிடையாது. ஏன்னா ஸ்மால் சில்ட்ரனை காம்ப்ளெக்ஸான ஒரு சயின்டிஃபிக் மாடல்ஸை செய்ய முடியும் அப்படின்னாக்கா முடியாது. அப்போ இதில் ஆன்சர் என்னன்னா நமக்கு பி தான் கரெக்ட் ஆன்சரு. போர்ட்ஃபோலியோ, கேம்ஸு, ட்ராயிங் அண்டு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். ஆன்சர் என்னென்னா பி தான். போர்ட்ஃபோலியோ அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல். போர்ட்ஃபோலியோனா என்னது? ஸ்டூடெண்ட்டோட ஃபைல். நெக்ஸ்ட் 8th ஒன், எ டீச்சர் மெயின்டைன்ஸ் எ ரெக்கார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ். ஆல் த சிக்னிஃபிகண்ட் இன்சிடென்ட் ஆர் ரெக்கார்டட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் such as on activity is called. பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க. ரேட்டிங் ஸ்கேல், செக்லிஸ்ட், ரூப்ரிக், அனடோட்டல் ரெக்கார்ட், போர்ட்ஃபோலியோ. இது 5 டாப்பிக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் டீட்டெயிலாக நடத்துகிறேன். இதில் என்ன அப்படின்னாக்கா அனடோட்டல் ரெக்கார்ட். அனடோட்டல் ரெக்கார்ட்னால் ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி ஒரு ஸ்டார்ட் ஸ்டோரியை நம்ம ரைட் பண்ணி வைக்கிறது தான் என்னது அனடோட்டல் ரெக்கார்ட். நம்ம அடுத்தது பார்க்கலாம். 9th ஒன், which of the following is being wrongly done by the teacher while assessing students? ஆப்ஷன் பாருங்கள். ரைட் qualitative statements about students' work. B. Diagnosing the weak areas and help them rectify them. Test only holistic aspects. D. Use the assessment technique in a line with the student's performance. wrongly done கொடுத்துருக்குறாங்க. wrongly doneனாக்கா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி அசஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டெஸ்ட் ஒன்லி கொலஸ்டிக் அஸ்பெக்ட்ஸு கிடையாது. அப்படி பண்ணுறாங்கன்னா அது ராங். நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கொலஸ்டிக் அண்டு கொலஸ்டிக் ரெண்டுத்துலேயுமே செக் பண்ணணும், ரெண்டுத்துலேயுமே அசஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஸ்டடீஸையும் செக் பண்ணணும், கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் நம்ம செக் பண்ணணும், அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதில் ஆன்சர் என்னன்னாக்கா சி தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், இன்னும் 12 கொஸ்டின் இருக்குது.
10th question, a teacher maintain the work of students in a file. So all the worksheet, drawing, assessments are put in a file. These files can be called as. இந்த ஃபைலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டோட அசஸ்மெண்ட்டு, ஒர்க் ஷீட்டு, ட்ராயிங், அசஸ்மெண்ட்ஸு அப்படிலாம். இதில் வந்து அன்டோட்டல் ரெக்கார்ட், போர்ட்ஃபோலியோ, பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட், ப்ராஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து போர்ட்ஃபோலியோனாக்கா ஸ்டூடெண்ட்டோட ஃபைல். இதில் ஆன்சர் என்னென்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 11th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் நாட் பி அன் அப்ராப்ரியேட் indicator of assessment in EVS as primary level? ஆப்ஷன் பாருங்க. questioning, cooperation, remembering, concern for morality. பாருங்க, ஒரு not appropriate indicator assessment in EVS primary level கொடுத்துருக்காங்க. primary லெவலில் கொஸ்டின் இருக்கும், கோஆப்ரேஷன் இருக்கும், ரிமெம்பரிங் இருக்கும். கன்சர்ன் ஃபார் மொராலிட்டி அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு மொராலிட்டி வந்து டெவலப்பே ஆகிருக்காது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னாக்கா டி. லாஸ்ட் கொஸ்டின். How a teacher do assessment on the topic reducing environmental pollution? பாருங்க, organizing a debate in the competition. B. Asking them to find ways measure pollution. C. Organizing a poster making competition. Last one, finding out how children are reducing pollution in their daily life. எது வந்து how would the teacher do assessment on the topic reducing environmental pollution கேட்குறாங்க. இப்போ எப்பயுமே நம்ம பார்த்தோன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க டெய்லி லைஃப்பில் அவங்க ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா. ஃபைண்டிங் அவுட் லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சரு. ஃபைண்டிங் அவுட் ஹவு சில்ட்ரன் ஆர் ரெடியூசிங் பொல்யூஷன் இன் தேர் டெய்லி லைஃப். நம்ம மறுபடியும் எக்ஸ்பிளைனாக எல்லா ஆன்சருக்கும் பார்த்துரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னாக்கா பி, காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன். பாருங்கள், எக்ஸ்பிளைன் பாருங்கள். சின்ஸ் சி இஸ் எவால்வேட்டிங் ஆல் அஸ்பெக்ட்ஸ் such as studies and sports and extracurricular activity, she is doing comprehensive evaluation. காம்ப்ரிஹென்ஷன் எவால்வேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் அசஸ் பண்ணுறது, எவால்வேட் பண்ணுறது தான் என்னது காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன். அடுத்தது பாருங்கள், செகண்டுக்கு சி ஆன்சர். பாருங்கள், ஏன்னா இன்டென்ஷன் ஆஃப் டீச்சர் இஸ் நெவர் டு ஜட்ஜ் த ஸ்டூடெண்ட் பெஸ்ட் சில்ட்ரன் இன் த கிளாஸ். நம்ம வந்து ஒரு பொழுதும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டை பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு நம்ம கிளாஸில் மென்ஷன் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்கள், சி வந்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்டுக்கு ஆன்சர்னாக்கா சி, செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார் போத் டீச்சர் அண்டு சில்ட்ரன். பாருங்கள், எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். சின்ஸ் இன் ஃபார்மேட்டிவ் எவால்வேஷன் சில்ட்ரன் கேன் கெட் டு நோ வேர் தே வென்ட் ராங் and teacher also get to know where she is not able to explain properly. So it helps on self evaluation of children and teachers both. அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின் சி ஆன்சர். எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக கிடையாது. பாருங்கள், பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இஸ் நாட் ஏ கம்பேர் அண்ட் ரேங்க் சில்ட்ரன். ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம வந்து டி, கிரேடிங் ஸ்டூடெண்ட் ஆஸ் பர் ஆவரேஜ் அண்ட் இன்டெலிஜென்ட். பாருங்கள், கிரேடிங் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் புவர், ஆவரேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் ஒரு பார்ட் கிடையாது அது. அடுத்த சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். ஆன்சர் என்னன்னாக்கா சி. பாருங்கள், எக்ஸ்பிளைன் பாருங்கள். சின்ஸ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ இட் வாஸ் ஏ கிளியர் கட் the teacher was not able to explain the concept properly அப்படிங்கிறது தான். அடுத்தது செவன்த் ஒன் பாருங்கள். செவன்த் ஒன் ஆன்சர் பி. என்னக்கா 1, 2 and 3. காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் சயின்டிஃபிக் மாடல் இஸ் நாட் அப்ராப்ரியேட் டெக்னிக் ஃபார் எ ஸ்மால் சில்ட்ரன். எயித்து ஒன் பாருங்கள். எயித்து ஒன் ஆன்சர் என்னன்னாக்கா அனடோட்டல் ரெக்கார்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி ரெக்கார்டு வந்து அனடோட்டல் ரெக்கார்டுங்க. பாருங்கள், அனடோட்டல் ரெக்கார்ட் ஆர் ரெக்கார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ். ஆல் த சிக்னிஃபிகண்ட் இன்சிடெண்ட் ஆர் ரெக்கார்டட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் இன் த அனடோட்டல் ரெக்கார்ட்ஸ். உங்களுக்கு இதை பற்றிலாம் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இந்த 5 பற்றி நான் கிளியராக போடுறேன்.
அடுத்தது 9th one. சி ஆன்சர் டெஸ்ட் ஒன்லி கொலஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் தான் அது கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், டீச்சர் சுட் நாட் டெஸ்ட் த கொலஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் அண்டு நான் கொலஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டுமே டெஸ்ட் பண்ணணும். அவங்க வந்து ஸ்டடீஸையும் செக் பண்ணணும், மற்ற அதர் ஸ்கில்ஸையும் நம்ம செக் பண்ணணும். அடுத்தது 10th one. ஆன்சர் பாருங்கள், போர்ட்ஃபோலியோ, அதாவது ஒர்க் ஷீட்டு, ட்ராயிங், அசைன்மெண்ட் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் என்னது போர்ட்ஃபோலியோ, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபைல். நம்ம பார்க்கலாம், சச் ஃபைல்ஸ் கண்டெய்னிங் டீட்டெயில் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் இஸ் கால்டு போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோனாக்கா ஒரு ஃபைலு, அதில் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எல்லாமே டீட்டெயில்ஸாக அதில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது போர்ட்ஃபோலியோ. 11th one. ஆன்சர் வந்து டி, கன்சர்ன் ஃபார் மொராலிட்டி. பாருங்கள், கன்சர்ன் ஃபார் மொராலிட்டி இஸ் டூ காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் ஃபார் ஸ்மால் சைல்டு. அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். ஹென்ஸ் இட் cannot be indicator of assessment in EVS at a primary level. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆன்சர் வந்து என்னென்னா டி. சொல்யூஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி இஸ் அபவுட் த reduction of pollution in daily life. So it actually finding out what students are doing to reduce pollution. உங்களுக்கு ஒரு 12 கொஸ்டினும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில கான்செப்ட் தான் உங்களுக்கு தெரியும். அந்த கான்செப்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.